பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சார்பு ஆய்வாளர் மாதிரி தேர்வு 2க்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் இணைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பனிக்கட்டி கலோரிமீட்டர் டாரிசெல்லி அப்படின்றதான் தவறு. ஏன் அப்படின்னா டாரிசெல்லி வந்து பாதரசமானிய கண்டறிஞ்சவர். கண்டறிஞ்சவர் டாரிசெல்லி. பனிக்கட்டி கலோரிமீட்டர் யாரு அப்படின்னா ஆண்டைன் லவாய்சியர். சரிங்களா? ஆண்டைன் லவாய்சியர் மற்றும் பியரை, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் பனிக்கட்டி கலோரிமீட்டர் கண்டறிஞ்சிருப்பாங்க. மிச்சப்படி வெற்றிட குருவை ஜேம்ஸ் தீவார் கரெக்ட், வெர்சோரியம் நிலைமின் காட்டி வில்லியம் கில்பர்ட் கரெக்ட், தங்க நிலைமின் காட்டி ஆபிரகாம் பெனட் கரெக்ட். அடுத்தது பாருங்க, 2வது கொஸ்டின். சாரிப்பா, அதாவது இதுக்கு ஆன்சர் வந்து கூற்று 1, 2 ரெண்டுமே தவறுப்பா. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்களேன், மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் நேர்மின் துகள்களை பெறுவதால் நேர் மின்னூட்டம் அடைகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஏன்னா இப்ப ஒரு பொருள் இருக்கு, சரியா? ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள்ல இருக்க நேர் மின்னூட்டம் இழந்தா அதுதான் வந்து அதாவது இந்த பொருள்ல இருக்க எதிர் மின்னோட்டம், சாரி, இப்ப இந்த பொருள்ல இருக்க எதிர் மின்னோட்டம் இழந்தா அப்பதான் இது நேர் மின்னோட்டம் ஆகும். சரியா? இப்ப ஒரு பொருள் இருக்குப்பா, அந்த பொருள்ல வந்து நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் இருக்கு. சரியா? இப்ப புதுசா ஒரு நேர் மின்னோட்டம் ஏத்துக்கிட்டா அது நேர் மின்னோட்டம் கொண்ட பொருள் கிடையாது. அப்படி பொருள் எடுத்துக்க கூடாது. அதாவது ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய எதிர் மின்னோட்டம் இழந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா அந்த பொருள் வந்து நேர் மின்னோட்டம் அடைகிறதுன்னு அர்த்தம். ஒரு பொருள்ல இருக்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அதுதான் கரெக்டான இன்ஃபர்மேஷன். சோ இவங்க கொடுத்திருக்கிறது ஒரு பொருள் வந்து நேர் மின்னோட்டத்தை எடுத்துக்கிட்டா அது நேர் மின்னோட்டம் அடைகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ 1 தவறு. 2வது பாருங்க, அவை எலக்ட்ரான்களை இழப்பதால் நேர் மின்னூட்டம் உடைய பொருள் ஆகாதுன்னு கொடுத்திருக்காங்க. பொருள் ஆகும்ன்றதுதான் கரெக்ட். சரியா? கொஞ்சம் பொறுமையா வாசிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் ஃபிட் பண்றோம் அப்படின்னா நம்ம கடைசி நேரத்துல வேகமா டிக் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஃப்ளோவா வாசிக்கும் போது சரி கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போட்டுருவோம். ஒரு செகண்ட் நின்று யோசிச்சு நம்ம அடிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின் ஃபிட் பண்றது. சரி, அடுத்து பாருங்க, 0 டிகிரி வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டீப்பா. சரியா? இது வந்து ஹைலைட்டடா இருக்கு, சோ அதை எடுத்துடலாம். ஆன்சர் வந்து ஹைலைட்டா இருக்கு, அந்த ஹைலைட்டை வந்து நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? சரி, ஹைலைட் ரிமூவ் எழுதிக்கிறேன். ஓகேப்பா. அப்போ 344 ms-1 இது என்ன அப்படின்னா காற்றில் ஒளியின் வேகம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில 344 ms-1. அப்போ 316 ms-1 இது எதுக்கு அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ்ல ஆக்சிஜன்ல காற்றின் வேகம். இந்த 1284 இது எதுக்கு அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ்ல ஹைட்ரஜன்ல காற்றின் வேகம். சரியா? சரி, ரைட். அடுத்து 4வது கொஸ்டின் பார்ப்போம். மீயொலி பயன்பாடு சார்ந்த சரியற்ற இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மனித இதயத்தின் அமைப்பை அறிய உதவுது. இது என்னன்னா குற்றொலிப்பா, மீயொலி கிடையாது, குற்றொலி. சரியா? 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் தான் நம்ம மனிதர்கள் கேட்கக்கூடியது. சரியா? அப்ப இந்த 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கிறது குற்றொலி, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கிறது மீயொலி. சரியா? அப்போ இந்த மனித இதயத்தின் அமைப்பை அறிய உதவுவது குற்றொலி தான், மீயொலி கிடையாது. அதே மாதிரி கண்காணிப்பு அமைப்புகள்ல பயன்படுத்துறது குற்றொலி தான், கண்காணிப்பு அமைப்புகள். சரி, அடுத்து பாருங்க, கம்பி கருவிகள் சார்ந்து எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி, ஹார்மோனியம் தான் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஹார்மோனியம் அப்படின்றது நாணல் இசை கருவிகள்ப்பா, ஞாபகம் வச்சுக்க. ஹார்மோனியம்ன்றது நாணல் இசை கருவி. அது போக இது என்னன்னா ஹார்மோனியம் இன்னொன்னு வாயிசை கருவி, மவுத் ஆர்கன் சொல்லுவாங்கல்ல,
வாயிசை கருவி. இது ரெண்டும் நாணல் கருவிகளுக்கு கீழே வந்துடும். இன்னொன்னு காற்று கருவிகள்னு சொல்லுவாங்க. காற்று கருவிகள் சரியா, அதுல எக்காலம், புல்லாங்குழல் சரிங்களா, ஷெனாய், சாக்ஸாபோன் இதெல்லாம் வரும். இதெல்லாம் காற்று கருவிகள் சரியா. சரி, அடுத்து காந்தப்பாய அடர்த்தியின் அலகு என்ன? ஆப்ஷன் சி வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் சரியா. அப்ப டெஸ்லா என்னப்பா? டெஸ்லா அப்படின்றது காந்த புலத்தின் எஸ்ஐ அலகு. காந்த புலத்தின் எஸ்ஐ அலகு தான் என்ன அப்படின்னா டெஸ்லா. அடுத்து 7வது கொஸ்டின். ஒரு பொருள் வைரம் ஜொலிப்பதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் காரணம் எது? ஆப்ஷன் பி முழு அக எதிரொலிப்பு சரியா. நிறைய பேர் கேட்பீங்க, அதாவது ஒளி விலகல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒளி விலகல் இது ரெண்டுமே புக்ல இருக்குப்பா சரியா. இது 12th புக்ல ஒளி விலகல் அப்படியே கொடுத்திருக்காங்க. 9th புக்ல முழு அக எதிரொலிப்புன்னு இருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான். விண்மீன்கள் மின்னுவதற்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒளி விலகலும் வரும், முழு அக எதிரொலிப்பும் வரும். ரெண்டுமே வரும். எதுக்கு? விண்மீன் மின்னுவதற்கு சரியா. சோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே கரெக்டா தான் வரும். இன்னொன்னு ஒளி எதிரொலிப்பு, இது எதுக்குப்பா வரும்? ஓஎஃப்சி ஆப்டிக் ஃபைபர் கேபிள், கண்ணாடி இழைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்றதுக்காக பயன்படுறதுதான் என்ன அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு சரியா. அப்ப அந்த ஆப்டிக் ஃபைபர் கேபிளோட தந்தை யாரு அப்படின்னா நரீந்தர் கபானி. நரீந்தர் கபானி இந்தியாக்காரர், ஒளி இழையின் தந்தை சரியா. சரி, அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கப்பா. ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கவரும் அல்லது வெளிவிடும் வெப்ப ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி உள்ளுறை வெப்பம் அப்படின்னு அழைக்கப்படுது சரியா. இதோட எஸ்ஐ அலகு J/kg. ஓகே ரைட். அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வெப்ப சலனம், வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு போனதுலே நம்ம தெளிவா பார்த்துட்டோம் சரியா. இந்த இரவு நேரம் இல்லாட்டி மாலை நேர மழை வெப்பச்சலனத்துக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. வெப்ப கடத்தல் என்ன அப்படின்னா ஒரு சட்டியில சுடுதண்ணி இருக்கு, அதுல ஸ்பூனை வைக்கிறோம் இல்ல கரண்டியை வைக்கிறோம். அந்த கரண்டியோட எண்டிங் சுடுறதுதான் என்ன அப்படின்னா வெப்ப கடத்தல். வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது சூரிய வெப்பம் பூமியை அடைகிறது, வெப்ப கதிர்வீச்சுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. எஸ்ஐ அலகு வீச்சு அப்படின்றது மீட்டர், அதிர்வெண் அப்படின்றது ஹெர்ட்ஸ், அலைவு காலம் வினாடி, ஒளியின் திசைவேகம் மீட்டர் வினாடி -2 வரும், -7 இருக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா. உங்களுக்கு கொஸ்டின்ல வரும்போது கரெக்டா வரும் -2 சரியாப்பா. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, பொறுத்துக டைரக்டா பார்த்துடலாம். அடுத்து 10வது, கிட்ட பார்வை குறையுடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி விழித்திரைக்கு முன்பாக. கிட்ட பார்வை அப்படின்னா விழித்திரைக்கு முன்பாகப்பா. அதாவது சாரி ஓகே, கிட்ட பார்வை அப்படின்றது விழித்திரைக்கு முன்பாக. இதுவே விழித்திரை பின்புறம் அப்படின்னா அது தூர பார்வை சரியா. தூர பார்வை ரைட். அடுத்தது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வைங்க. 10 இன்னொரு தடவை செக் பண்ணிடுவோம். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. எல்இடி தொலைக்காட்சி சார்ந்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ எல்இடி தொலைக்காட்சி சார்ந்து தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி 1997 வணிக ரீதியான எல்இடி தொலைக்காட்சி அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 2009 தான் வணிக ரீதியிலான எல்இடி தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இது 97 கொடுத்திருக்காங்க, தவறு சரியா. வணிக ரீதியில் அப்படின்னா 2009. கண்டுபிடிக்கப்பட்டது எப்ப அப்படின்னா எல்இடி உருவாக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது ஜேம்ஸ் மிட்செல் அப்படின்றவர்னால சரியா. ஜேம்ஸ் பி மிட்செல் அப்படின்றவரால எல்இடி 1997 உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க.
ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, ரைட். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சாவி மூடி இருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடி விடுகிறது. இப்போ ஒரு மின்சுற்று இருக்கு, இங்க பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கிறோம்ப்பா. சரியா? இங்க ஒரு லைட் இருக்கு. இப்போ இங்க சாவி வச்சிருக்காங்க. சாவினா கீ, நம்ம சுவிட்ச், அதுதான் சாவி. ரைட். இப்போ இந்த லைட் எப்படி ஒளிரும்? இப்ப கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த சாவி திறந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கரண்ட் வந்து இதோட நின்றோம். சரியா? இந்த இடத்தோட இந்த கரண்ட் நின்றோம். இப்போ இந்த சாவியை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப இருக்க சாவியை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்க பேட்டரி மூலியமா வரக்கூடிய கரண்ட் டைரக்டா போய் லைட்டுக்கு எரியும். அதான் கொடுத்திருக்காங்க. ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன் அப்படின்னா சாவி மூடி இருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடி விடுகிறது, க்ளோஸ் பண்ணிடுது. இதான் இன்ஃபர்மேஷன். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுகிறது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். உரங்கள் வந்து நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள். சரியா? நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் இது வந்து உரங்களுக்கு. சரியா? ரைட். திடக்கழிவு மேலாண்மை இத வந்து பாதிக்கிறது எதுப்பா? ஈயம், காட்மியம், ஆர்சனிக். ஈயம், காட்மியம், ஆர்சனிக். சரி, ரைட். சலவைத்தூள் இதுல என்னென்ன பாதிப்படையுது அப்படின்னா சோடியம் சல்பேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் இதெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய பொருள்கள். சரியா? அடுத்தது பாருங்க 14வது கொஸ்டின். அமிலம் சார்ந்த பயன்களில் சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. சரியா? ரிபோ நியூக்ளிக் அமிலம் அதுதான் சரியற்றது. ஏன்னா விலங்குகளில் காணப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ரிபோ நியூக்ளிக் அமிலம் வந்து தாவரங்கள்ல தான்ப்பா காணப்படும். ரிபோ நியூக்ளிக் அமிலங்கள் தாவரங்கள்ல காணப்படும். சரியா? விலங்குகள்ல காணப்படுறது என்னப்பா? டி ஆக்சி ரிபோ அமிலம். சரியா? டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். சரியா? டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் வந்து விலங்குகளில் காணப்படும். ரிபோ நியூக்ளிக் அமிலம் தாவரங்கள்ல காணப்படும். அப்ப அதுக்கு ஆப்ஷன் பி தான் தவறு. அடுத்து 15வது பாருங்க. காரங்கள் சார்ந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். காரங்கள் கசப்பு சுவை உடையவை. மிச்சம் மூணுமே என்னன்னா அமிலத்துக்குரியது. சரியா? அமிலத்துக்கு உரிய இணை மிச்சம் மூணும். அப்போ காரங்கள் வந்து நீர்ல கரையும் போது OH மைனஸ் அயான்ஸ தரும். சில காரங்கள் மட்டுமே திட நிலையில் காணப்படுகின்றன கொடுத்திருக்காங்க. அது தவறு. பெரும்பாலான காரங்கள். சரியா? பெரும்பாலான காரங்கள் திட நிலையில் தான் காணப்படுது. ஒரு சில தான் திரவ நிலையில காணப்படுது. சரியா? நீல லிட்மஸ் தாள சிவப்பா மாத்துறது அமிலம். அமிலம் அதாவது அது அப்படியே ஆப்போசிட்டா. சரியா? சிவப்பு தாள நீலமா மாத்துறது காரம். காரம். சரி, அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. குளவி கொட்டும் போது ஏற்படும் எரிச்சல் போன்ற உணர்வினையும் வலியினையும் சரி செய்ய நாம் எதனை பயன்படுத்த வேண்டும்? ஆப்ஷன் ஏ. அமிலத்தன்மை கொண்ட வினிகரை பயன்படுத்தணும். சரியா? சரி. வீடுகளில் பயன்படுத்தப்படும் நீரேற்று சுண்ணாம்பை சேர்ப்பதன் மூலம் இது எதுக்கு அப்படின்னா தேனீ கொட்டும் போது. தேனீ கொட்டும் போது. சரியா? ரைட்டுப்பா. அடுத்து வலிமை குறைந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆகியவற்றை பயன்படுத்துதல். இது எதுக்கு அப்படின்னா அமில நீக்கி. இது ரெண்டும். இப்ப வயிற்றுல சுரக்கிற அமிலத்தை அதிகப்படியான அமிலத்தை நீக்கி வயிற்று வலியை குணப்படுத்துறதா இந்த வலிமை குறைந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. சரியாப்பா? ரைட்.
இன்னும் 10வது கொஸ்டின் மட்டும் பாக்கி இருக்கு, அது ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம், செக் பண்ணிடுவோம். ஓகேவா? ரைட். 17வது கொஸ்டின் பாருங்க. கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களின் கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, நீர்வாயு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப உற்பத்தி வாயுனா என்னப்பா? கார்பன் மோனாக்சைடு. உற்பத்தி வாயு அப்படின்றது கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் நைட்ரஜன் ரெண்டும் உற்பத்தி வாயு. நிலக்கரி வாயு அப்படின்றது ஹைட்ரஜன் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு இது நிலக்கரி வாயு. உயிரி வாயு அப்படின்றது அதே மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. சரியா? மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது உயிரி வாயு. அடுத்தது 18 பாருங்கப்பா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆக்டேன் மதிப்பீடு பெட்ரோல், சீட்டேன் மதிப்பீடு டீசல், எளிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன், பீட்டு முதல் நிலை நிலக்கரி. அடுத்து மெத்தில் ஆரஞ்சு காரத்தில் தரக்கூடிய நிறம் எது? ஆப்ஷன் டி, மஞ்சள் நிறம் அப்படின்றதான் கரெக்ட். இது இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபின்னு எழுதிக்கங்க. சரியா? பிரைம் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம் பிரைம் மினிஸ்டர். சரியா? ஏபி பிஎம். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா நிறமற்றது. சரியா? இது பிஎம்னா பினாப்திலின், எம்னா மெத்தில் ஆரஞ்சு, ஏனா ஆசிட், பீனா பேஸ். சரியா? அப்ப ஏபி, ஏனா ஆசிட் அமிலம், பீனா பேஸ் காரம், இது பினாப்திலின், இது மெத்தில் ஆரஞ்சு. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா நிறமற்றது தான் வரும். எப்பயுமே கலர் இருக்காது. ஃபர்ஸ்ட் நிறமற்றது தான் வரும். ரெண்டாவது பாருங்க, இளஞ்சிவப்பு. சரியா? இப்ப இந்த இளஞ்சிவப்ப அப்படியே கிராஸா எழுதிருங்க. இளஞ்சிவப்பு கிராஸா எழுதியாச்சா? இப்ப 3 கலர் வந்துருச்சு. நிறமற்றது வந்துருச்சு, இளஞ்சிவப்பு வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு கலர் வரணும். 2 கலர் வந்துருச்சு. மிச்சம் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என்னன்னா மஞ்சள். அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏபி பிஎம். சரியாப்பா? ஏபி பிஎம். ஃபர்ஸ்ட் நிறமற்றது இளஞ்சிவப்பு, அப்படியே கிராஸா எழுதுனீங்கன்னா இளஞ்சிவப்பு, கடைசியா இருக்குது என்னன்னா மஞ்சள். சரியா போச்சுப்பா? அப்போ இப்ப பாருங்க, மெத்தில் ஆரஞ்சு காரத்தில் தரக்கூடிய நிறம். மெத்தில் ஆரஞ்சு காரத்துல தரக்கூடியது என்னப்பா? மஞ்சள். ஈஸியா நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது நம்ம. ரைட். சரி, 20வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி, சலவை சோடா, கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு கொடுத்திருக்காங்க. அது சலவை தூள். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்றது சலவை தூள். சலவை சோடா அப்படின்றது சோடியம் கார்பனேட். சரி, அடுத்து 21வது கொஸ்டின். படிக வடிவமுடைய கார்பன் சார்ந்த தவறான இணை எது? ஆப்ஷன் சி, வாயு கார்பன் தான் தவறானது. சரியா? வாயு கார்பன் இது வந்து படிக வடிவமற்றவை. வாயு கார்பன் கூடுதலா நிலக்கரி, கல்கரி, புகைக்கரி, இது எல்லாமே படிக வடிவமற்றவை. வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின் இது 3 மட்டும்தான் படிக வடிவமுடையது. சரியா? சரி, இந்த 10வது கொஸ்டின் ஸ்டாக்ல இருக்கட்டும். நம்ம இது முடிச்சுட்டு ஒரு தடவை நம்ம பாத்துருவோம், அது சரியா என்ன அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். சரியாப்பா? 22வது கொஸ்டின் பாருங்க. பிஸ்பினால் ஏ என்ற பொருளை உள்ளடக்கிய நெகிழி வகை எது? ஆப்ஷன் பி பா, பாலிகார்பனேட் நெகிழிகள் தான் என்ன அப்படின்னா பிஸ்பினால் ஏ என்ற பொருளை உள்ளடக்கியது. சரியா? சரி, அப்ப பாலிஎஸ்டரின் நெகிழிகள் இது எதுக்கு அப்படின்னா ஸ்டைரின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும். இந்த பொருள் வந்து புற்றுநோயை உண்டாக்கும். புற்றுநோய் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமானதுப்பா. பாலிஸ்டைரின் நெகிழிகள்ல ஸ்டைரின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும், அது புற்றுநோயை உண்டாக்கும். அடுத்து பாருங்க, அக்ரோநைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரின் நெகிழிகள் இது எதுக்கு அப்படின்னா மனிதர்களோட கண்கள், தோல், செரிமான மண்டலம் இது எல்லாத்தையும் பாதிப்பு ஏற்படுத்துறது. செரிமான
மண்டலம். இது எல்லாத்தையுமே பாதிப்பு ஏற்படுத்துறது எது அப்படின்னா அக்ரோநைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரின் நெகிழிகள். அடுத்து பாலிவினைல் குளோரைடு. சரியா, பாலிவினைல் குளோரைடு வந்து மெயினா நுரையீரலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதுதான் பேசிக்கா கொடுத்திருப்பாங்க, நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா, நுரையீரலுக்கு தீங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்கப்பா. சரியா, ரைட். நம்மளுக்கு இந்த முக்கியம், ஆப்ஷன் சி முக்கியம். எதுக்கும் நீங்க ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். 23 பாருங்க, திண்மத்தில் அதாவது இருமடி கரைசல் சார்ந்து தவறான இணையை காண்க. இதுக்கு என்னன்னா ஆப்ஷன் பி தான்ப்பா தவறு. ஏன்னா திரவத்தில் வாயு மேகம்னு கொடுத்திருக்காங்களா, ஆக்சுவலா வாயுவில் திரவம் தான் மேகம். வாயுவில் திரவம். நீங்க புக்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கரைப்பான் கொடுத்திருப்பாங்க, கரைப்பொருள் கொடுத்திருப்பாங்க, கரைப்பொருள் கொடுத்திருப்பாங்க. சரியா, இப்போ இது என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து திரவம்னு கொடுத்திருப்பாங்க, வாயும் கொடுத்திருப்பாங்க. சரியா, இப்போ இதே மாதிரி கரைப்பான் கரைப்பொருள் இப்படி கொடுத்து திரவம் வாயும் கொடுத்திருந்தாங்கன்னா மேகம்னு இருக்கும். ஆனா நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா அப்படி ஆப்போசிட்டா படிக்கணும். வாயுவில் திரவம் அப்படின்னு தான் படிக்கணும், கரைப்பான் கரைப்பொருள் தான் படிக்கணும். சரியா, நான் என்ன கொடுத்திருக்கேன், திரவத்தில் வாயுன்னு கொடுத்திருக்கேன். திரவத்தில் வாயு மேகம் கிடையாது, வாயுவில் திரவம் தான் மேகம். அப்படியே படிக்கும் போது இப்படி படிக்கணும். சரியா, இப்ப கொஸ்டின்ல இப்படி டைரக்டா கரைப்பான் கரைபொருள் சார்ந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இப்படி படிச்சுக்கிற வேண்டியதான், புக்ல இருக்க மாதிரியே. இருமடி கரைசல் சார்ந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆப்போசிட்ல படிக்கிறதா கரெக்ட். சரியா, இது பாருங்க, திரவத்தில் வாயு கொடுத்திருக்காங்களா, திரவத்தில் வாயு அப்படின்றது நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் மோனாக்சைடு பா. நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் மோனாக்சைடு. சரியா, சரி, அடுத்தது பார்க்கலாம். 24 விமானத்தின் பகுதிகள் மற்றும் குக்கர்கள் செய்ய பயன்படுவது எது? ஆப்ஷன் பி டியூராலிமின் அப்படின்றதான் கரெக்ட். சரியா, இது பாருங்க, மெக்னாலியமும் என்ன வரும்னா விமானத்தின் பகுதிகள் வரும்பா. மெக்னாலியத்துக்கும் விமானத்தின் பகுதிகள் வரும். ஆனா விமானத்தின் பகுதிகள் மற்றும் அறிவியல் உபகரணங்கள், அறிவியல் உபகரணங்கள் அப்படின்னா மெக்னாலியம். இதே விமானத்தின் பகுதிகள் மற்றும் குக்கர்கள்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு டியூராலிமின். சரியா, துருப்பிடிக்காத இரும்பு, அது வந்து நம்மளுக்கு பாத்திரத்துல பயன்படுத்தப்படும். மெயினா பாத்திரம், வெட்டும் கருவிகள், வாகன உதிரி பாகங்கள், இது எல்லாத்துலயுமே துருப்பிடிக்காத இரும்பு தான் இருக்கும். அடுத்து நிக்கல். நிக்கல் வந்து அதே விமான உதிரி பாகங்கள்ல இருக்கும், கம்பிகள்ல இருக்கும், உந்திகள், இது எல்லாத்துலயும் இருக்கும். அடுத்து 25வது கொஸ்டின், எந்த பூஞ்சையானது குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ அஸ்பர்ஜில்லஸ். அஸ்பர்ஜில்லஸ் நைஜர்னு சொல்லுவாங்க. சோ இந்த அஸ்பர்ஜில்லஸ் தான் என்ன பண்ணுனா குழந்தைகள் கிட்ட ஒவ்வாமையை ஏற்படுத்துறது. இதுல இந்த கிளாடோஸ்போரியம் இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னா ஒவ்வாமையிலிருந்து பாதுகாப்பதுப்பா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டும். அதாவது குழந்தைகளிடையே ஒவ்வாமையை ஏற்படுத்துறது அஸ்பர்ஜில்லஸ், ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கிறது எது அப்படின்னா கிளாடோஸ்போரியம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்து வச்சுக்கோங்க. சரி, இது கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த பூஞ்சை வந்துட்டு அதாவது கனவுலகில மிதப்பது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தும். சரிங்களா, கனவுலகில் மிதப்பது போன்று ஒரு மாயையை ஏற்படுத்துறது எது அப்படின்னா கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. பெனிசிலின் வந்து நமக்கு தெரியும்பா, என்ன மருந்துகளின் ராணி. மருந்துகளின் ராணி தான் என்னன்னா பெனிசிலின். இது வந்து அலெக்சாண்டர் பிளெமிங் 1928ல கண்டறிஞ்சிருப்பாரு. இது பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம குரூப் 2 பேஸ் பண்ணி, சரிங்களா, ரெண்டுமே குரூப் 2, 4 ரெண்டையுமே பேஸ் பண்ணி அக்டோபர் மாதம் வரையும் ஓயாத அலைகள் 2ன்ற பேர்ல டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம்பா. சரிங்களா, இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கான ஃபுல் ஷெட்யூல் வந்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். 8ஆம் தேதி நம்ம இதுக்கான ஃபுல் ஷெட்யூல் திங்கட்கிழமை, அதாவது நாளைக்கு நம்ம வெளியிடுறோம். அந்த ஷெட்யூல்ல உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும்.
மொத்தம் எக்ஸாம் வரையும் 50 பிளஸ் டெஸ்ட் நம்ம கொண்டு போறோம். இத பகுதி 1, 2ன்னு பிரிச்சிருக்கோம். சரிங்களா? பகுதி 1 வந்துட்டு நம்ம 9th 10th 11th 12th புக் வரையும் அப் டு ஜூலை வரையும் நம்ம அந்த புக் வைஸ் கொண்டு போறோம். அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் கொண்டு போறோம். ஏன்னா குரூப் 2ன்ற பொறுத்தவரை நம்மளுக்கு அந்த ஹை ஸ்டாண்டர்ட் புக் தான் மெயின். ஸோ எல்லாருமே இந்த ஹை ஸ்டாண்டர்ட் புக்ல தான் கொஞ்சம் டஃபா இது பண்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் போதே இந்த ஹை ஸ்டாண்டர்ட் புக்கை பேஸ் பண்ணி நம்ம படிச்சு வச்சிட்டோம்னா ஈஸி. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? சரி, ரைட்டு, நம்ம கிளாஸ்க்கு வந்துருவோம். 26வது கொஸ்டின் பாருங்க. 26 இருவித்திலை தாவர பண்புகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி தான்ப்பா பண்புகளில் சரியான ஆப்ஷன் சி. மலர்களில் 4 அல்லது 5 அங்கங்களை கொண்டிருக்கும். அவை இதழ்கள் அல்லது புள்ளி என 2 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுதான் கரெக்ட். சரியா? இதுவே வந்துட்டு இப்ப இருவித்திலை தாவரங்கள்ல காற்றின் மூலம் கிடையாது, அது வந்து பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை. இருவித்திலை தாவரங்கள், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும். இது ஆணிவேர் கிடையாது, சல்லிவேர் தொகுப்பு. ஏன்னா இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது ஃபுல்லா ஒருவித்திலை தாவரம். சரியா? அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஃபுல்லா இருவித்திலை தாவரங்கள். சோ இருவித்திலை தாவரங்கள் சார்ந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா அவரை ஒரு இருவித்திலை தாவரம் சார்ந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்க, 27வது கொஸ்டின். தெளிவாகவும் அதாவது கண்ணில் சிறிய அளவில் கோளை மற்றும் கண்ணீரை சுரந்து கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் கண்ணின் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, கன்ஜக்டிவா. ஸ்க்ளீரா அப்படின்றது ஒரு தடித்த வெண்ணிற உரை. ஸ்க்ளீரா அப்படின்றது தடித்த வெண்ணிற உரை. இது வந்து கண்ணோட உள்பாகத்தை பாதுகாப்பது. சரியா? சரி. கார்னியா பாருங்க, கண்ணோட ஒளி ஊடுருவும் பகுதி கார்னியா. கண்களோட ஒளி ஊடுருவும் பகுதி எது அப்படின்னா கார்னியா. ஐரிஸ், கண்ணோட நிறப்பகுதி எதுன்னு கேட்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? கண்ணோட நிறப்பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஐரிஸ் தான் கண்ணோட நிறப்பகுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப கண் சிறிய அளவில் கோளை சுரந்து கண்ணீர் மற்றும் கண்ணீரை சுரந்து கண்களை ஈரமாக வைக்கிறது எது அப்படின்னா கன்ஜெக்டிவா. அடுத்து பாருங்க, கட்டை விரல், தோள்பட்டை மற்றும் உச்செவி ஆகிய பகுதிகளில் காணப்படும் மூட்டு சேன மூட்டு. பந்து கிண்ண மூட்டு வந்து தோள்பட்டை இடுப்பு பகுதியில இருப்பது. தோள்பட்டை இடுப்பு 2 பகுதியில இருக்குது பந்து கிண்ண மூட்டு. சினோவியல் மூட்டு, அதாவது சினோவியல் மூட்டு கிடையாதுப்பா, இது சினோவியல் திரவம். சரியா? உங்களுக்கு சும்மா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது. சினோவியல் திரவம் அப்படின்றது இப்ப நம்ம எலும்பு இருக்கு அப்படின்னா இந்த எலும்பு 2 ஜாயிண்ட் ஆற இடத்துல இருக்கக்கூடியதான் இந்த சினோவியல் திரவம். சோ வயசானவங்களுக்கு மூட்டு வலி வர்றது காரணம் என்னன்னா இந்த சினோவியல் திரவம் வந்து குறைஞ்சு 2 மூட்டுகளும் இணைஞ்சிருக்கும். அப்ப அதிகமா உராய்வு ஏற்படுறதுனாலதான் அவங்களுக்கு அந்த இது வர்றது. சரியா? மூட்டு வலி வர்றது. அப்ப 2 மூட்டுகளுக்கு நடுவில் இருப்பது சினோவியல் திரவம். வழுக்கு மூட்டு ரொம்ப மெயின். ஏன்னா முள்ளெலும்புன்னு சொல்லுவாங்க. இத முள்ளெலும்பு முதுகெலும்பிகள்ல மட்டும் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த வழுக்கு மூட்டு. அடுத்து 29வது கொஸ்டின், ஆப்ஷன் டி பா. சரியா? விட்டமின் கே, குவினோன். சரியா? குவினோனில் அப்படின்னு இருக்கு, அது குவினோன். சரியா? ரைட். அதாவது குவினோனில் காணப்படுகிறது, அது குவினோன். சரியா? விட்டமின் இ வந்து டோகோபெரால், விட்டமின் டி கால்சிஃபெரால், வைட்டமின் ஏ ஓட வேதிப்பொருள் ரெட்டினால். அடுத்து 30வது பாருங்க, கீழ்காண்பவைகளில் எது பாக்டீரியா அல்லன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி, பாக்டீரியோபேஜ் தான், பாக்டீரியா அல்லப்பா. ஏன்னா இது பாக்டீரியாவை தாக்கி பாதிப்பு உண்டாக்கும் வைரஸ். பாக்டீரியோபேஜ் அப்படின்றது என்னன்னா பாக்டீரியாவை தாக்கி பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வைரஸ் தான் என்ன அப்படின்னா பாக்டீரியோபேஜ். பாக்டீரியான்னு வந்ததுனால பாக்டீரியான்னு போட்டக்கூடாது. அடுத்து உலக சுகாதார தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 7. ஏப்ரல் 25 அப்படின்றது உலக மலேரியா தினம். மலேரியா தினம். டிசம்பர் 1 அப்படின்றது உலக எய்ட்ஸ் தினம். மார்ச் 24 உலக காச நோய் தினம்.
கீழ்காண்பவைகளில் எது ஆன்டிஜன் இல்லாத ரத்த வகை? சரியா, ஆப்ஷன் ஓப்பா. சரியா, ஆன்டிஜன் இல்லாத ரத்த வகை எது அப்படின்னா ஆப்ஷன் ஓ. ஏபி என்ன அப்படின்னா ஆன்டிபாடி இல்லாத ரத்த வகை. ஆன்டிபாடி இல்லாத ரத்த வகை எது அப்படின்னா ஏபி. சரியா, ஓ ஆன்டிஜன் இல்லாத ரத்த வகை. இது யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவாங்க. எதை? ஓ பாசிட்டிவ். யூனிவர்சல் டோனார்னா யாருனாலும் கொடுத்துக்கலாம். இது யூனிவர்சல் அக்செப்டார், எந்த பிளட்னாலும் வாங்கிக்கலாம். சரியா, அடுத்து போலியோமைலிட்டிஸ் என்னும் நோய்க்கான தடுப்பு மருந்து எது? ஆப்ஷன் பி சால்க்கு தடுப்பு மருந்து. இது ரொம்ப முக்கியமா, ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்டது. அதாவது சால்க்கு என்னும் தடுப்பு மருந்து எதுக்குன்னு சொல்லி இப்படி கேட்டிருந்தாங்க. ஆன்சரை கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. நம்ம கொஸ்டினை ஆன்சரா ஃபிட் பண்ணிருக்கோம். போலியோமைலிட்டிஸ் என்னும் நோய்க்கான தடுப்பு மருந்து எதுனா சால்க்கு. இப்ப ஆர்வி 144 இது எதுக்கு அப்படின்னா எய்ட்ஸ் பாதிப்பு தடுப்பூசிப்பா. எய்ட்ஸ் பாதிப்பு தடுப்பூசி எதுனா ஆர்வி 144. அடுத்து பசிலஸ் கால்மெட் குப்ரின் இது காச நோய்க்கானது. காச நோய்க்கான தடுப்பு மருந்து. எம்எம்ஆர் இது எதுக்கு அப்படின்னா தட்டம்மை, ரூபெல்லா, பொண்ணுக்கு வீங்கி. இது மூணுக்கும். சரியா, பொண்ணுக்கு வீங்கி இது மூணுக்கும் எது அப்படின்னா எம்எம்ஆர். சரியா, அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா அதைத்தான் அவங்க அப்படி கொடுத்திருப்பாங்க. சரியா, ஓகே. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. தாவரம் அதுக்கான மருந்து, இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் மற்றும் கிடைக்கப்பெறும் மருந்தை கண்டறிக. ஆப்ஷன் டி நித்திய கல்யாணி அல்கலாய்டு மருந்து மூலியமா தான் நம்மளுக்கு புற்றுநோயை குணப்படுத்துறாங்க. இப்ப பப்பாளி பாப்பைன் இது எதுக்குப்பா? டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த. டெங்கு காய்ச்சல் இது பாக்ஸ்ல இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, நம்ம இப்போ 2025 போலீஸ் கான்ஸ்டபிள் கொஸ்டின் கொஞ்சம் டஃப் பண்ணிட்டாங்க. சரியா, அது டஃப்னா எப்படி சொல்றது, ஓப்பனா கேட்டிருந்தாங்க. எதுவுமே அப்படியே புக் பேக்ல இருக்குது, ஆப்ஷன் மாறாம வரும். வேற அந்த பாக்ஸ் அது அப்படியே வருஷப்படி வரும். இப்ப அப்படி இல்லாம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். கஷ்டம்னா என்ன, இப்ப படிச்சதுல இருந்து தான் வரப்போகுது நம்மளுக்கு. சரியா, அது கொஞ்சம் யோசிச்சு நம்ம டிக் பண்ண வச்சாங்கன்னா கஷ்டம், அப்படியே தூக்கி உள்ள வச்சிருந்தாங்கன்னா ஈஸி. அப்ப கஷ்டம்னு சொல்ல வர்றது அதுதான். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட்ட கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்கப்பா. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அவங்க ஆப்ஷன் எப்படி ஃபிட் பண்ணாங்கன்னா, ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுலயே 4 ஆப்ஷன் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இன்னொரு பாக்ஸ்ல இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு பாக்ஸ்ல இருக்கும், இன்னொரு இடத்துல. சோ அப்படி ஃபிட் பண்றாங்க. சரி, அதனால கொஞ்சம் அந்த பாக்ஸ் தெளிவா படிச்சுட்டு போயிருக்கு. இது பாக்ஸ்ல இருக்குது, பாக்ஸ் புக் பேக் தெளிவா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னாவே 70% அதுல இருந்து தான் வரும். மிச்சம் 30% தான் அவங்க ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. சரியா, அதனால பாக்ஸ் கொஸ்டினும் புக் பேக் கொஸ்டினும் தெளிவா படிச்சுக்கோங்க. சரி, பப்பாளி டெங்கு காய்ச்சல், அதுக்கடுத்து சிக்குன் குன்யா நீரிழிவு நோய், அதாவது நிலவேம்பு டெர்பினாய்டுகள் எதுக்குன்னா சிக்குன் குன்யாவுக்கும் நீரிழிவு நோய்க்கும், நீரிழிவு நோய்க்கும் டெர்பினாய்டுகள். அடுத்து சின்கோனா குவினைன் இது எதுக்குப்பா? மலேரியா மற்றும் நிமோனியா, மலேரியா மற்றும் நிமோனியாக்கு. அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்க. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ அசோலா தான் மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை. இந்த அசோடோபாக்டர் இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னா பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு இருப்பா. பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்பொருள் அசிடோபாக்டர். அசோஸ்பைரிலம் எதுக்கு அப்படின்னா மக்காச்சோளம், சோளம்லாம் இருக்கு பாத்தீங்களா, மக்காச்சோளம், சோளம் இது எல்லாத்திலையுமே நோய் தடுப்பு உரமா பயன்படுறது. நோய் தடுப்பு உரமா பயன்படுறது எது அப்படின்னா அசோஸ்பைரிலம். ரைசோபியம் இது எதுக்குப்பா? வளிமண்டல நைட்ரஜன் மற்றும் அம்மோனியா. சரியா, வளிமண்டல நைட்ரஜன் மற்றும் அம்மோனியாவை நிலைநிறுத்துறது. அம்மோனியாவை
நிலை நிறுத்துறதா என்ன அப்படின்னா ரைசோபியம். சரி, அடுத்து இந்தது இது அடிக்கடி கேட்டுறாங்க, பொறுத்துக. சரியா, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. என்ன அப்படின்னா ரத்த சர்க்கரை அளவு அதிகரித்தல் ஹைப்பர் கிளைசீமியா, அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பாலி யூரியா, அடிக்கடி தாகம் எடுத்தல் பாலி டிப்சியா, அடிக்கடி பசி எடுத்தல் பாலி பேஜியா. அதே மாதிரி இப்போ சிறுநீரோட குளுக்கோஸ் வெளியேறது, இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு சொல்றேன் உங்களுக்கு. சிறுநீருடன் குளுக்கோஸ் சேர்ந்து வெளியேறது என்னன்னா கிளைகோசூரியான்னு வரும். சரியாப்பா, இது பாருங்க, அடிக்கடி தாகம் எடுத்தல் வந்து பாலி டிப்சியாவா? அப்ப தாகம் எடுத்தா என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிப்போம். எப்படிப்பா தண்ணி குடிப்போம்? டிப் பண்ணி எடுப்போமா? டிப் பண்ணினா மோந்து குடிப்போம். அப்ப பாலி டிப்சியா. அடிக்கடி பசி எடுத்தல், பசிச்சுச்சுன்னா பஜ்ஜி சாப்பிடுவோமா? அப்போ பாலி பஜ்ஜியா, அப்ப பாலி பேஜியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமா குழப்புறது சிறுநீர் கழித்தல் பாலி யூரியாவும், சிறுநீரோடு குளுக்கோஸ் சேர்ந்து வருவது பாலி சூரியாவும். சரியா, இது ரெண்டு தான் குழப்பம். இப்ப என்னன்னா குளுக்கோஸ்னா பவரானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த சிங்கம் 1, 2 படத்துல எல்லாம் சூர்யா வந்து எஸ்ஐயா இருப்பாரு, அப்புறம் ஏடிஜிபியா ப்ரமோட் ஆவார்ல, அவரெல்லாம் நல்லா குளுக்கோஸ் சாப்பிட்டதுனாலதான் ஸ்ட்ரென்த்தா இருக்காரு. அப்போ சிறுநீருடன் குளுக்கோஸ் வெளியேறது பாலி சூர்யா வந்துருவாரு. சிறுநீரோட குளுக்கோஸ் வெளியேறுச்சுன்னா பாலி சூரியாப்பா. வெறுமன சிறுநீர், அடிக்கடி சிறுநீர் கழித்தல்னா பாலி யூரியா ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி, அடுத்து சோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விருப்பப்படுறவங்க 8677222090 அப்படின்ற நம்பருக்கு 20 ரூபாய் சென்ட் பண்ணலாம்ப்பா. விருப்பப்படுறவங்க சென்ட் பண்ணுங்க. சரியா, கட்டாயம் இல்ல. அது போக நம்ம மேதகுன்ற பெயர்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி வெளியிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் இந்த 20 ருபீஸ் சென்ட் பண்ணுங்க. இந்த 20 ருபீஸ்க்கு நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, மொத்தம் இதுவரையும் செப்டம்பர் மாதத்துல இருந்து வெளியிட்டு இருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நிறைய பேர் செப்டம்பர் மாதத்துல இருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதத்துக்கு சேர்த்து கேக்குறீங்க. ஒருவேளை 3 மாதத்துக்கு சேர்த்து வேணும் அப்படின்னா சேம் நம்பருக்கு நீங்க 50 ருபீஸ் சென்ட் பண்ணுங்க. சிங்கிள் மந்த் வேணும் அப்படின்னா 20 ருபீஸ் சென்ட் பண்ணுங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே நம்ம வெளியிடணும். சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. விருப்பப்படுறவங்க 20 ருபீஸ் சென்ட் பண்ணலாம். இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் வேணாலும் சென்ட் பண்ணுங்க. இந்த 20 ருபீஸ்க்கு உங்களுக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். அடுத்து பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம் தற்போது எந்த வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது? 5ஆம் வகுப்புப்பா. இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்றது மெயினா கணிதம் மற்றும் மொழி பாடங்கள், கணிதம் மற்றும் மொழி பாடங்களுக்கு. சரியா, கணிதம் மற்றும் மொழி பாடங்கள் இது ரெண்டுலயுமே மாணவர்கள் எந்த குறையும் இல்லாம கரெக்டா பயின்று இருக்கணும், 5ஆம் வகுப்பு வரை பயின்று இருக்கணும்ன்றதுக்காக இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 3ஆம் வகுப்பு வரையும் தான் இருந்துச்சு. இப்ப 5ஆம் வகுப்பு வரையும் நம்மளுக்கு விரிவுபடுத்திட்டாங்க. அடுத்து சர்க்கிட் செக்டார் எந்த அண்டை மாநிலத்தை ஒட்டிய, எந்த அண்டை நாட்டை ஒட்டிய இந்திய எல்லை பகுதினா பாகிஸ்தான் பா. இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இந்தியா இருக்கு, இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, ராஜஸ்தான் குஜராத் ஒட்டிய பகுதி தான் சர்க்கிட் செக்டார்னு வாங்க. இப்ப ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்த சர்க்கிட் செக்டார்ல பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பார்டர்ல வந்து இந்தியாவோட திரிசூல் அப்படின்னு ஒரு போர் பயிற்சி நடந்திருக்கு. திரிசூல் முப்படைகளும் சேர்ந்து பயிற்சி பெறக்கூடிய இந்த பகுதி திரிசூல் அப்படின்ற போர் பயிற்சி இந்த இடத்துல நடைபெற்றிருக்கு. கரெக்டா இந்த குஜராத் ராஜஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதிகள் தான் இந்த சர்க்கிட் செக்டார். சரியா, அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ்னால ரொம்ப முக்கியம். இளவேனில் வாளெறிவன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா துப்பாக்கி சுடுதல். இப்ப உலக அளவுல நடந்த துப்பாக்கி சுடுதல்ல கூட வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. தமிழ்நாடை சார்ந்த வீராங்கனை அப்படின்றதுனால கட்டாயம் கேட்பாங்கப்பா. அடுத்து பேட்மிண்டன், அதாவது பாரா பேட்மிண்டன். பாரா பேட்மிண்டனுக்கு துளசிமணி முருகேசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரயில்வேல கேட்டிருக்காங்க. துளசிமணி முருகேசன் பாரா பேட்மிண்டன்ல ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கினவங்க. சரியா, துளசிமணி முருகேசன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கபடி 2 பேரு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தவங்க யாரு அப்படின்னா கார்த்திகா. கார்த்திகா சென்னை கண்ணகி நகரை சேர்ந்தவங்க. இவங்க இப்ப ரீசெண்டா நடந்த வேர்ல்டு கப்ல ஜெயிச்சாங்க இல்லைங்களா பெண்கள் அணி, அதுல இருந்தாங்க. ஒருத்தர் இருந்திருக்காருப்பா. அவரை வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல மட்டும்தான் வந்துச்சு, பட் நிறைய பேர் சொல்றது இல்ல.
சரிங்களா? அதனால அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பேர் என்னன்னா அபினேஷ் மோகன்தாஸ். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அபினேஷ் மோகன்தாஸ். மோகன்தாஸ். சரியா? இவரும் அந்த ஆண்கள் அணியில அண்டர் 19 ஆண்கள் அணி கபடி போட்டியில இருந்தாரு. இவரும் ஜெயிச்சப்ப இவரும் அந்த அணியில இருந்தவர் தான். சோ 2 பேர். சரியா? கார்த்திகா அவங்க அபினேஷ் மோகன்தாஸ் 2 பேர்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிக்கெட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஹர்மன் பிரீத் கவுர் இந்திய பெண்கள் அணியோட கேப்டன். சரிங்களா? ரைட். அடுத்தது கூற்று 1 2. இது கூற்று 1 தவறு 2 சரிப்பா. சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். என்னன்னா மிஷன் சக்தி 5.0 என்னும் நடவடிக்கை மகாராஷ்டிரா கிடையாது, உத்தரப்பிரதேச முதல்வர். சரியா? உத்தர பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் தொடங்கி வச்சது. யோகி ஆதித்யநாத் அவர் துவங்கி வச்சதுதான். சரியா? சரி, மிச்ச கூற்று 2 கரெக்ட் தான். அடுத்து 41 பாருங்க. இந்திய விமானப்படை தலைமை தளபதியின் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ அமர்பிரீத் சிங்பா. அனில் சௌகான் முப்படையோட தலைமை தளபதி இவரு. உபேந்திர திவிவேதி ராணுவத்தோட தலைமை தளபதி. தினேஷ் கே திரிபாதி கடற்படைக்கான தலைமை தளபதி. சரியா? ரைட். அடுத்து பாருங்க. ஹோல்ட் மெக்கன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் எது? ஆப்ஷன் பி மகள்வாரி முறை அப்படின்றதப்பா கரெக்ட். ரயத்வாரி முறையை கொண்டு வந்து தாமஸ் மன்றோ தான் ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர். ஆப்ஷன் சி இந்த ஜாகிர்தாரி முறை, மல்குஜாரி முறை, பிஸ்வேதாரி முறை இது எல்லாமே ஜமீன்தாரி முறையோட இன்னொரு இதுதான். சரியா? பிஸ்வேதாரி முறை, ஜமீன்தாரி முறை இது எல்லாமே நிலையான நிலவரி திட்டத்துக்கு கீழே வந்ததான். சரி, நிலையான நிலவரி திட்டத்துக்கு கீழே. அடுத்து திகம்பர பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோர் தொடர்புடைய இயக்கம் எது? ஆப்ஷன் ஏ இண்டிகோ கழகம். சரியாப்பா? பாப்னா கழகத்துக்கு யார் வருவார்னா கேசப் சந்திர ராய் வருவாரு. கேசப் சந்திர ராய் இவர் பாப்னா கழகம். தக்கான கழகம் பூனா அருகே உள்ள சூபா அப்படின்ற கிராமத்துல நடந்தது தக்கான கழகம். சாந்தல் கழகத்துல நம்மளுக்கு தெரியும் 2 பேர் முக்கியமானவர். யாருப்பா? சித்து மற்றும் கங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு இதுல கணுன்னு கொடுத்திருப்பாங்க. 2 ஒரே ஆள் தான். சரியா? இவங்கதான் கடவுள்கிட்ட இருந்து தேவ செய்தி கிடைச்சிச்சு. கடவுள் தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் எடுத்து போராட சொன்னாரு. அப்ப ஆங்கிலேயர்கள் சுட்டாங்கன்னா அவங்களோட குண்டு வந்து நீரா மாறிடும் அப்படின்னு. சரியா? இந்த வேக்கு இதுல வரும் பாத்தீங்களா? சாமி நைட்டு கனவுல வந்துச்சு, சாராயம் காய்ச்ச சொல்லுச்சு, மீறினா தெய்வ குத்தம் அப்படின்ற மாதிரி சொன்னது யாரு அப்படின்னா சித்து மற்றும் அடுத்து 44க்கு வந்து ஆப்ஷன் டீப்பா. இது நீங்க பொருத்தி பாத்துக்கோங்க. இது பேசிக்கானதான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஒரு கொஸ்டின் ஃபிட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம வச்சது. அடுத்து நீதி கட்சியால் அரசு பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கோர்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? 1924. அரசு பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னா 24. இதுவே அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 29. சரியாப்பா? அரசு பணியாளர் தேர்வு வாரியம்னா 1924, அரசு பணியாளர் தேர்வு ஆணையம்னா 1929. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1926 இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இயற்றப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இயற்றப்பட்டது. சரியா? ரைட். 1921 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது பெண்கள் அரசியல் சார்ந்து நிக்கலாம், கட்சியில, அதாவது ஒரு கட்சி சார்ந்து அரசியல்ல பெண்கள் நிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது. சரியா? இதை பேஸ் பண்ணிதான் 1926 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்றத்தோட முதல் பெண் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து 46வது பாருங்க. 1926 ஆண்டு சார்ந்து தவறான இணை எது? ஆப்ஷன் சி தான்ப்பா தவறானது. முதல் முறையாக மே தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டது எப்பனா 1923 சிங்காரவேலு செஞ்சிருப்பாரு. ஆனா இவங்க 1926 கொடுத்திருக்காங்க. அது தவறு. சரியா? சிங்காரவேலு. ரைட். அடுத்தது ஒவ்வொரு குடிமகனும்
ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாக பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு சொல்லி 51A கேட்டிருக்காங்க. சரியா? 51A எது அப்படின்னா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். அதுதான் AI. இந்த பாருங்க, இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமை பாதுகாத்தல் 51AC கீழே வரும். காடுகள், ஏரிகள், வனவிலங்கு இதெல்லாம் பாதுகாக்கிறது 51AG. அடுத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி அளித்தல் 51AK கீழே வரும். இது 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தம் மூலியமா அடிப்படை கடமையில இணைக்கப்பட்டது. அடுத்து வேறுபட்டதை காண்க. தேசிய அவசர நிலை 1980 தவறு. மிச்சம் 3மே தேசிய அவசர நிலை தான். இதுல இந்த 62, 75 இது வெளிநாட்டு ஆக்கிரமிப்புனால வந்த தேசிய அவசர நிலை. இந்த 71 அப்படின்றது உள்நாட்டுல போடப்பட்டது. சரியா? உள்நாட்டுல இந்திரா காந்தி அம்மையார் அவங்க இருக்கும்போது போடப்பட்டது 1971. அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. ஏன் அப்படின்னா மாநிலங்களவை பொறுத்தவரை இதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். அது அப்படியே மாத்தி இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? 3 ஒரு பகுதியினர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்து எண்ணிக்கையில், அதாவது முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கையில், அதாவது அமைச்சர்கள் எத்தனை சதவீதம் இருக்கலாம்? 15% தாண்டக்கூடாது. ஒரு எம்எல்ஏ தொகுதி 234 தொகுதி இருக்குன்னா 15%, 36 பேருக்கு மேல அமைச்சர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 164(1A). இதுதான்ப்பா சொல்லுது. சரியா? அப்ப 163 என்ன? ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு அமைச்சர் குழு இருக்கணும் அப்படின்னு சொல்றது 163. ஆர்டிகல் 164 கிளாஸ் 1 என்னன்னா மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும். மாநிலத்திற்கு ஒரு முதல் அமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. அடுத்த ஆர்டிகல் 171 கீழ் 1 இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது சட்ட மேலவை இருக்கும் பாத்தீங்களா, அந்த சட்ட மேலவையோட எண்ணிக்கை கீழவையில இருந்து 3ல ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்றது. சரியா? அதாவது ஒரு மாநிலத்துல சட்ட மேலவை இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த், சரிங்களா, ஒரு மாநிலத்தோட 3ல ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். சரியாப்பா? சோ அந்த டெஸ்ட் விருப்பம் இருந்துச்சுன்னா 8667772290 அப்படின்ற நம்பருக்கு நீங்க 20 rupees சென்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வாங்காம இருந்தீங்கனாலும் இந்த 20 rupees சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குமா? ஓகேவா? சரி, 51வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. சரியா? குடியரசுத் தலைவர் சார்ந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சோ அதை பொருத்தி பாத்துக்கோங்க. அடுத்து 52 ஆப்ஷன் பி, இஸ்ரேல் கெனஸ்ட், ஜெர்மனி பந்தஸ்டாக், டென்மார்க் போட்டிங், ஜப்பான் டயட், பிரிட்டன் பார்லிமெண்ட். அடுத்து பொருந்தாதது எது? பல கட்சி முறை. இங்கிலாந்து தான் பொருந்தாதது. ஏன்னா இங்கிலாந்து அப்படின்றது இரு கட்சி முறை தான், 2 கட்சி தான் இருக்கும். ஒண்ணு கன்சர்வேட்டிவ் கட்சி, இன்னொன்னு தொழிலாளர் கட்சி. இந்த 2 கட்சி தான் இருக்கும். அப்ப இங்கிலாந்து அப்படின்றது இரு கட்சி முறை. அடுத்தது பாருங்க, தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் எந்த நூல் குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் பி, மகாவம்சம். இது அர்த்த சாஸ்திரம் எழுதினது யாரு அப்படின்னா மௌரியர் காலத்துல எழுதியிருப்பாங்க, சாணக்கியர் எழுதியிருப்பாரு. அதாவது கௌடில்யர் அவர். சரியா? மௌரியர் காலத்துல கௌடில்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாணக்கியர் எழுதியிருப்பாரு. இதுல பாண்டியன் கவாடகான் இருக்கும் ஒரு வார்த்தை, பாண்டியன் கவாடகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும்பா. அந்த வார்த்தை என்னன்னா பாண்டிய நாட்டுல நடைபெற்ற இந்த முத்து குளித்தல் இது சார்ந்து குறிப்பிடுறதுதான். இந்த மகாவம்சம் எந்த மொழின்னு கேட்டிருக்காங்க? பாலி மொழியில எழுதுனது. இண்டிகா எழுதுனது மெகஸ்தனிஸ், நம்மளுக்கு தெரியும். சரியா? அடுத்தது போயிடலாம்.
55வது கொஸ்டின் பாருங்க. கூடலூரில் ஆணிரையை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் மேற்கண்ட எந்த கல்வெட்டில் காணப்படுகிறது? ஆப்ஷன் டி பா, புலிமான் கோம்பையில காணப்படுது. சரியா, புலிமான் கோம்பை எந்த மாவட்டம்னா தேனி மாவட்டம். அரிக்கமேடு, குடிக்காடு. இந்த ஆப்ஷன் ஏன் பாருங்களேன், அரிக்கமேடு, குடிக்காடு இது ரெண்டுலயும் கண்ணாடி மணிகள் அதிகமா காணப்பட்டிருக்கும்பா. சரியா, கண்ணாடி மணிகள் அதிகமா காணப்பட்டிருக்கும். இந்த அழகன்குளம் என்ன மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமநாதபுரம் மாவட்டம். கீழடி என்ன மாவட்டம்ப்பா? சிவகங்கை. கீழடி சிவகங்கை மாவட்டம். சரியா, கொடுமணல் ஈரோடு. ஈரோடு. பதிற்றுப்பத்துல கூறப்பட்ட ஊரு, இது ரொம்ப முக்கியம்பா. பதிற்றுப்பத்துல கூறப்பட்ட ஊர் எது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கொடுமணல். சரியா, கொடுமணல்லதான், கொடுமணல் அப்படின்ற ஊரு பதிற்றுப்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அடுத்தது இந்த கொஸ்டின் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க கொஸ்டின்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அதாவது 56 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றியவர் யாருன்னு இருக்கும். நிறைவேற்றியவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். அதாவது ரொம்ப டஃப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சிம்பிளா வச்சது. அதாவது தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றியவர் யாருன்னு தான் உங்க கொஸ்டின்ல இருந்திருக்கும். சரியாப்பா, நிறைவேற்றியவர் யார் அப்படின்னு இருந்திருக்கும். சோ அதுக்கு ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு துணை நின்றவங்க யாரு அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அதாவது தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றினது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அவங்களுக்கு துணை நின்றவங்க யாருன்னா ராமாமிர்தம் அம்மையார். இதுவே நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் யாருன்னா பெரியார்பா. சரியா, அது சப்போஸ் கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஎன்பிஎஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன்னா பெரியார் ஒரு தூண்டுதல் பண்ணிட்டே இருப்பாரு. அதனாலதான் முத்துலட்சுமி அம்மையார் இதை நிறைவேற்றி இருப்பாங்க. சரியா, ஆனா நம்மளுக்கு பேசிக்கா சிம்பிளா படிச்சா போதும். அடுத்தது பாருங்க, 57 சிறுவர் சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது எந்த சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, சாரதா சட்டம் 14 அப்படின்னு சொல்லி உயர்த்தப்பட்டிருக்கும் திருமண வயது. அடுத்து 58 பாருங்க, உலக பாரம்பரிய நினைவு சின்னம் யுனெஸ்கோவால் மாமல்லபுரம். சரியா, மாமல்லபுரம் யுனெஸ்கோவால் எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1984. மாமல்லபுரம் 1984பா. 1980 தட்சசீலம். தட்சசீலம் 1980ல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். 1983ல அஜந்தா மற்றும் எல்லோரா. அஜந்தா மற்றும் எல்லோரா. சரியா, 2004 யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோவில். கழுகுமலை குடவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. பராந்தக நெடுஞ்சடையான். ரொம்ப முக்கியம், பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டதுதான் இந்த கழுகுமலை குடவரை கோவில். மகேந்திரவர்மன் கட்டண கோயில் எதுனா மண்டகப்பட்டு. மண்டகப்பட்டு கோயில் மகேந்திரவர்மன் கட்டிப்பாரு. ரொம்ப முக்கியமானது, ஏன்னா பல்லவர்கள் கட்டிய முதல் குடவரை கோயில் இதுதான். குடவரை கோவில் இதுதான். சரியாப்பா. அடுத்தது பாருங்க, ஒரு ஆண்டில் ஒரு புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி காரணிகளால் வெளியீடு செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளை குறிப்பது எது? ஆப்ஷன் சி, ஜிடிபி. சரியாப்பா, ஜிடிபி. இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ்லயே போட்டிருப்பேன். இது ஃபார்முலா ரொம்ப ஈஸிப்பா. இப்ப ஜிடிபி என்டிபின்னு இருக்கும். அடுத்து ஜிஎன்பி என்என்பின்னு இருக்கும். சரியா, இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஜிஎன்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ. சரியா, சரி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்டிபி, ஜிடிபி, என்என்பி, ஜிஎன்பி.
சரியா? அதாவது சீனா கன்சியூமர், இன்வெஸ்டார், கவர்மெண்ட் இவங்க 3 பேருக்கு கொடுக்கிறது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் வெளிநாட்டு வருமானம். இது எல்லாமே என்என்பி. இதே ஃபார்முலால மைனஸ் தேய்மானத்தை போட்டா ஜிஎன்பி. அவ்வளவுதான். டிப்ரிசியேஷன் வேல்யூ போட்டா ஜிஎன்பி. சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ மைனஸ் தேய்மானம்னு போட்டா ஜிஎன்பி. இதுவே இந்த என்எஃப்ஐஏ மட்டும் எடுத்துட்டு இங்க எழுதுனீங்கன்னா என்டிபி. சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எஃப்ஐஏ அப்படின்னா இது என்டிபி. ஜிடிபினா மைனஸ் தேய்மானம். அவ்வளவுதான். சாரிப்பா, இது இங்க வரும். கரெக்ட் தான். நான் முதல்ல இருந்ததான் கரெக்ட். சரியா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜிடிபி, இது என்டிபி. சரியா? ஜிடிபி, என்டிபி, இது ஜிஎன்பி, இது என்என்பி. இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஒண்ணுதான். ஜிஎன்பி அப்படின்றது சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ. என்என்பி அப்படின்றது இதோட மைனஸ் தேய்மானம், இந்த ஃபார்முலாவோட மைனஸ் தேய்மானம். இப்ப இந்த என்எஃப்ஐஏ ஃபாரின் அமௌண்ட்டை மட்டும் விட்டுட்டு எழுதுனீங்க அப்படின்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா ஜிடிபி. சரியா? ரொம்ப குழப்பிட்டனும். இன்னொரு தடவை சொல்லிடுவாப்பா. ஈஸி தான் இதை ஞாபகம் வைக்கிறது. இங்க பாருங்க, இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜிஎன்பி, என்என்பி, ஜிடிபி, என்டிபி. இதான். இப்போ ஜிஎன்பி அப்படின்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ. இதுனா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், கன்சியூமர், இன்வெஸ்டார், கவர்மெண்ட். சரியா? ரைட். இதோட மைனஸ் தேய்மானம் போட்டுருங்க. போட்டா என்என்பி. சரியா? இப்ப இந்த என்எஃப்ஐஏ ஃபாரின் அமௌண்ட்டை மட்டும் விட்டுட்டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் போட்டா ஜிடிபி குரிய ஃபார்முலா. இதோட அப்படியே மைனஸ் தேய்மானம் போட்டா என்டிபி குரிய ஃபார்முலா. அவ்வளவுதான்ப்பா. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஜிடிபி. அடுத்து வேறுபட்டதை காண்கன்னு கொடுத்திருக்காங்களா? ரைட். வேறுபட்டதை காண்க எதுனா ஐஸ்லாந்து. G7 நாடுகள். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஜூஸ் வித் ஜிஎஃப் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரியா? இதான் ஷார்ட்கட். ஜே அப்படின்றது ஜப்பான், G7 நாடுகள். சரியா? யூ அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, ஐ அப்படின்றது இத்தாலி, சி அப்படின்றது கனடா, இ இங்கிலாந்து, ஜி ஜெர்மனி, எஃப் பிரான்ஸ். சரியா? இதுதான் G7 நாடுகள். சரியாப்பா? ரைட். அடுத்தது பாருங்க, 62வது கொஸ்டின். 2015-16 உயர்கல்வியில் தமிழ்நாட்டின் சேர்க்கை வீதம் எவ்வளவு? 44.3. 2015-16 படி. சரியாப்பா? இது 74.04 அப்படின்றது இந்தியாவின் கல்வியறிவு வீதம். இந்தியாவின் கல்வியறிவு. இது தமிழ்நாட்டின் கல்வியறிவு 80.09 அப்படின்றது. அடுத்து 63. கீழ்காணும் தொடர்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2011 கொடுத்திருக்காங்க. அது 2010. அடுத்து இதுக்கு 64வது கொஸ்டின். கூற்று சரி, காரணம் தவறுப்பா. ஏன்னா மறைநீர் என்னும் பதம் 1990 டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்ட் தான். விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர், நுகரப்படாதன்னு இருக்கு. இது எதுக்காக, மறுபடியும் சொல்றேன், எதுக்காக இது இப்படியெல்லாம் சின்ன ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது கரெக்டா இந்த 64வது கொஸ்டின் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் வரும். இந்த டைம், ஐயோ டைம் பத்துமா, அடுத்து இன்னும் இது வேற இருக்கே, நம்மளுக்கு மேக்ஸ் வேற இருக்கு, சைக்காலஜி வேற இருக்குன்னு பதட்டம் வர்ற நேரம் இந்த மாதிரி அசால்ட்டா வாசிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் ஃபிட் பண்றது. சரியா? என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதை இங்கேயே சரி பண்ணிட்டு போயிடணும்பா. டெஸ்ட்லயே சரி பண்ணிட்டு போயிடணும். அதுக்குதான் நம்ம டெஸ்ட் எழுதுறது. ரைட். சர்வோதய திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன், தேசிய திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு, மக்கள் திட்டம் எம்என் ராய், காந்திய திட்டம் எஸ்என் அகர்வால். அடுத்து 66வது பாலின சமத்துவம் எஸ்டிஜி இலக்கின் எத்தனையாவது
நிலை. இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கிறது. 5வது நிலைப்பா. சரியா? SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருப்பாங்க. அதுல வந்து மொத்தம் 17 இருக்கும். அந்த 17ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. இதுல அந்த பாலின சமத்துவம் மட்டும் TNPSC கேட்ட போல்டு கொஸ்டின். அதுக்காக தான் நம்ம இதை எடுத்து ஃபிட் பண்ணது. அப்ப 2வது SDG கோல் எதுக்கு அப்படின்னா பசி ஒழிப்பு. மெயினா பசி ஒழிப்பு, இன்னொன்னு உணவு பாதுகாப்பு. சரியாப்பா? 2 பசி ஒழிப்பும் உணவு பாதுகாப்பு 2வது. 9வது பாருங்க, இது உள்கட்டமைப்பு, ஒரு நாட்டோட உள்கட்டமைப்பு சார்ந்து, அது 9வது. 8வது பாத்தீங்கன்னா நிலையான உள்ளடக்கிய வளர்ச்சி. நிலையான உள்ளடக்கிய வளர்ச்சி. சரி, 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? அரவிந்த் பன்காரியாப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அரவிந்த் பன்காரியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக்கோட துணை தலைவரா இருந்தவர். சரியா? நிதி ஆயோக்கோட துணை தலைவரா இருந்தாரு, ஃபர்ஸ்ட் துணை தலைவர். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 16வது நிதிக்குழுவோட தலைவரா இருக்காரு. அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்க. 2025ஆம் ஆண்டு பிரிக்ஸ் மாநாடு எங்க நடைபெற்றது? ரியோ டி ஜெனீரோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிக்ஸ் நடைபெற்ற இடம் ரியோ டி ஜெனீரோ. ஜோஹன்ஸ்பர்க்ல இப்போ G20 மாநாடு நடைபெறுதுப்பா. இது தென்னாப்பிரிக்கால இருக்கு. தென்னாப்பிரிக்கால G20 மாநாடு எங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஜோஹன்ஸ்பர்க். பிரிக்ஸ் மாநாடு எங்க அப்படின்னா ரியோ டி ஜெனீரோ. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. நபார்டு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது ஜூலை 1982. டைரக்ட் கொஸ்டின் தான். சரியாப்பா? இது டைரக்டா கேட்ட கொஸ்டின் தான். சோ அடுத்தது போயிடும். மேகம் மற்றும் வளிமண்டலத்துடன் கூடிய ஒரே துணைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, டைட்டன். சனிக்கோள்ல இருக்குது. சரியா? சனிக்கோள்ல இருக்க துணைக்கோள் தான் டைட்டன். போபஸ் செவ்வாய்க்கோள்ல இருக்க துணைக்கோள். சரியா? கனிமேட் இங்கிலீஷ்ல தவறா இருக்கு, பட் நம்ம கரெக்டா கரெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். கனிமெடே அப்படின்றது என்னன்னா வியாழன்ல இருக்கக்கூடியது. சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா கனிமெடே தான். சரியா? அடுத்தது இந்த பாருங்க, வேறுபட்டதை காண்க. 71 என்னன்னா ஆப்ஷன் டி தான்ப்பா வேறுபட்டது. ஏன்னா ஹங்கேரி வெல்டஸ் புல்வெளின்னு கொடுத்திருக்காங்க. ஹங்கேரியில இருக்கக்கூடியது ஸ்டெப்பிஸ் புல்வெளி. ஸ்டெப்பிஸ் ஹங்கேரியில இருக்கக்கூடியது. வெல்ஸ் அப்படின்றது தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடியது. சரியா? தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடியது வெல்ஸ் புல்வெளி. அடுத்து அனைத்து பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட ஒரே கடல் எது அப்படின்னா சர்காசோ கடல்பா. இது வந்து 11th ஜியோகிராபி பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ பாக்ஸ்ல இருக்க கண்டென்ட்லாம் கொஞ்சம் பாக்ஸ் புக் பேக்கும் படிச்சுட்டு போங்கன்றதுக்காக கொடுக்கிறது. பிளஸ் இது புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் கூட. சரியா? புக் பேக்ல பாக்ஸ்ல இருக்கிறத புக் பேக்ல கொடுத்திருப்பாங்க. இது எங்க இருக்குன்னா வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கும். இந்த சர்காசோ கடல் வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல 3ல 2 பகுதி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கும்பா. இந்த சர்காசோ கடல் ரொம்ப முக்கியமானது, அதனால நம்ம கொடுத்தது. அடுத்து இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பி, போர்ட் கிளாஸ்டர். 1818ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கும். ரிஷா அப்படின்றது முதல் சணல் ஆலை. முதல் சணல் ஆலை அது எது அப்படின்னா ரிஷா. எங்கன்னா போர்ட்டோ நோவால. சரியாப்பா? சாரி, ரிஷால முதல் சணல் ஆலை 1954. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, போர்ட்டோ நோவால என்னன்னா 1830ல இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை போர்ட்டோ நோவா. பாலிகன்ஸ்ல 1867ல ராயல் பெங்கால்ன்ற காகித தொழிற்சாலை. ராயல் பெங்கால் அப்படின்ற காகித தொழிற்சாலை பாலிகன்ஸ். சரியா? இந்த 10வது கொஸ்டின் பெண்டிங் இருக்குல்லப்பா, பாத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, NH44 NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். அது ஓசூரில் இருந்து எதுவரை உள்ளது அப்படின்னா கன்னியாகுமரி வரையும் உள்ளது.
ஓசூர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் செல்கிறது. கரெக்ட். ஓகே. அடுத்து குறைவான தேசிய நெடுஞ்சாலை இதுப்பா 785 மதுரை டு துவரங்குறிச்சி. மதுரை டு துவரங்குறிச்சி. இது வந்து 38 கிலோமீட்டர். சரியா. அடுத்து உலகில் டேஷ் இடங்களில் உயிர்ப்பன்மை தகுதி வாய்ந்த வள மையங்கள் காணப்படுகிறதுனா 34 இடங்கள். அடுத்து 76வது क्वेश्चन பார்ப்போம். உங்களுக்கு அந்த 10வது क्वेश्चन எடுத்துறேன்ப்பா. எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ முடிக்கிறதுக்குள்ள நான் உங்களுக்கு இந்த 10வது क्वेश्चनக்கான இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? சரி, ரைட். இப்ப பாருங்க 76வது क्वेश्चन. முதல் காங்கிரஸ் முஸ்லிம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் முதல் மாநாடு காங்கிரஸ் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா சென்னை. 1885ல வந்துட்டு மும்பைல நடைபெற்றிருக்கும். WC பானர்ஜி தலைமையில முதல் காங்கிரஸ் மாநாடு. இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு 1886 கல்கத்தால தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில நடைபெற்றிருக்கும். அடுத்து நாக்பூர்ல 1920ல சேலம் விஜயராகவாச்சாரி தலைமையில நடைபெற்றிருக்கும். சரியா? சேலம் விஜயராகவாச்சாரி தலைமையில நடைபெற்றிருக்கும். சரியா? ரைட். இது 4 ரொம்ப முக்கியமானது. அப்ப முதல் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் யாரு அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்து பாருங்கப்பா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக டி முத்துசாமி எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்னா 1877. இவர் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆங்கில செய்தித்தாள் இவரை தப்பா எழுதுவாங்க. சோ இந்தியர்களுக்குன்னு ஒரு செய்தித்தாள் வேணும் அப்படின்றதுனாலதான் 1878ல தி இந்து துவங்கி இருப்பாங்க. ஜி சுப்பிரமணியம் அவருடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து இதை துவக்கியிருப்பாங்க. சரியா? சரி. 1891 அப்படின்றது சுதேசமித்திரன். சரியாப்பா? சுதேசமித்திரன். சரி. 1899 சுதேசமித்திரன் வந்து தினசரி நாளிதழா வந்திருக்கும். இது வந்து சுதேசமித்திரன் வந்துட்டு இது நாளிதழா வந்திருக்கும். 91ல நாளிதழ் 1891ல நாளிதழாவும் 99ல தினசரி இதழாவும் வந்திருக்கும். சரியா? அடுத்து கீழ்காணும் இணைகளுள் பெரியார் சார்ந்து தவறாக இணைக்கப்பட்டது எது அப்படின்னா 1829 சுயமரியாதை மாநாட்டை தலைமை தாங்கியவர் யாருன்னா WPA சவுந்தரபாண்டியன். நடத்தினது பெரியார்பா. இது புக்ல இல்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? டிஎன்பிஎஸ்சில ஓல்டு கொஸ்டின். WPA சவுந்தரபாண்டியன் தலைமையில சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்றிருக்கும். சரி. அடுத்தது பாருங்க 79 சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் சார்ந்து கீழ்காண்பவைகளில் தொடர்புடையவர் யார்? சூர்யா சென். ரைட். ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்ஃபகுல்லா கான் இவங்க 1925ல காகோரி சதித்திட்ட வழக்கு வழக்குல கைது செய்யப்பட்டவங்க. சரி. பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு இவங்களாம் இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை அமைச்சவங்க. சரியாப்பா? இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அதை அமைச்சவங்க தான் பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ். அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயேட்சை வேட்பாளர் யார்? சுப்பராயன் பா. சரியா? 1926ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. சுப்புராயன் 1920ல தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர். பொப்பிலி அரசர் 1923ஓட முதலமைச்சர்.
சத்தியமூர்த்தி ரொம்ப முக்கியமானவர். என்ன அப்படின்னா அதாவது இவங்க வருவாங்கல்ல, யாருன்னா சைமன் குழு வருவாங்கல்லப்பா. சைமன் குழுவை மதராஸ் மாகாணத்துல எதிர்ப்பு தெரிவிச்சவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. ரொம்ப முக்கியம். சைமன் குழு வருகைக்கு மதராஸ் மாகாணத்துல எதிர்ப்பு தெரிவிச்ச முக்கிய நபர் யாரு அப்படின்னா சத்தியமூர்த்தி. சரியா? சரி, ரைட்டு. இப்போ இந்த 10வது கொஸ்டின் வருவோம். நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அடுத்து தமிழும் இதுவும் போவோம். சரியாப்பா? புக்ல இந்த கண்டென்ட் எடுத்துருவோம். டென்த் புக்ல ஒளியில வரும்னு நினைக்கிறேன். சரிப்பா, அது கரெக்ட் தான் நம்ம சொன்னது. இருந்தாலும் சப்போஸ் எது மிஸ்டேக்கா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருவோம். சரியாப்பா? இது வந்து என்ன அப்படின்னா, கிட்ட பார்வை குறைபாடுடைய கண்ணில் பொருட்களின் பின்பமானது விழித்திரைக்கு முன்பாக விழுகும். கரெக்ட் தான். விழித்திரைக்கு பின்புறமாக விழுகிறது என்னன்னா தூர பார்வை குறைபாடு. இது சரியா தான்ப்பா இருக்கு. சப்போஸ் எது டவுட்ஸ் அப்படின்னா 10th கொஸ்டினுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணிடுறேன். சரியா? சரி, வேற எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா கொடுங்க, நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகேப்பா? இப்ப அடுத்து 81வது கொஸ்டின் நம்மளுக்கு தமிழ் ஸ்டார்ட் ஆகும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்னதாம்பா, நம்ம குரூப் 2+4 இதை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சஸ் வந்து நடத்த போறோம். ஓயாத அலைகள்னு சொல்லிட்டு 2026 அக்டோபர் வரை இந்த டெஸ்ட் பேட்ச் கொண்டு போறோம்பா. இதுக்கான கட்டணம் வந்து 2500 rupees. ஸோ அக்டோபர் மாசம் 1 year கிட்ட நம்ம நெருக்கி கொண்டு போறோம். 50க்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்க போது இதுல நம்ம பழைய மாணவர்கள் ஓயாத அலைகள் 2 கிளாஸஸ் சேர்ந்து போயிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாணவர்கள் கைம்பெண் மாற்றுத்திறன் மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 rupees தான். சரிங்களா? ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2500. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். 81வது கொஸ்டின் பண்ணுப்பா. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து, கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்வர்சேஷன்னா உரையாடல்பா, டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். இது 2 தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? அடுத்து 82வது கொஸ்டின் பாருங்க. உரு துயர் அப்படின்னா வினை தொகை. அப்ப பண்பு தொகை என்னப்பா? மூதூர் அப்படின்னா பண்பு தொகை. முதுமை கூட்டல் ஊர்னு வருதுல, முதுமை கூட்டல் ஊர். அப்ப மூதூர் அப்படின்னா பண்பு தொகை. ஆப்ஷன் சி 3ஆம் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு கை தொழுது. கை தொழுது ஏன்னா பெயர் ஐ ஆள்னு வருமா? அப்ப ஆள் அப்படின்றது 3ஆம் வேற்றுமை உருபு. அப்ப அது மறைஞ்சு வந்திருக்கு. கையால் தொழுதுன்னு வந்திருக்கணும். அப்ப கை தொழுது அது 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து உரிச்சொல் தடக்கை அப்படின்றது உரிச்சொல் தொடர்பா. சரி. ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும்னு சொன்னது விவேக சிந்தாமணி. சரியாப்பா? அதாவது என்னன்னா, இதுக்கான அர்த்தம் பாக்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். அதாவது வந்த விருந்தினரை வந்துட்டு நல்லபடியா முகம் மலர்ந்து பேசி நம்ம வீட்டுல வந்து உப்பில்லாத கூழ் கொடுத்தாலும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி முகம் கெடுத்து இடுவோராயின் பட்டிய பசியிலும் கடும் பசி ஆகுமேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நிறைய ஐட்டம்ஸ் நிறைய செஞ்சு வச்சு முகம் சுழிச்சுக்கிட்டே பரிமாறினா பசியோட இன்னும் கூடுதல் பசியாதான் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். நம்மளுக்கு அது தேவையில்ல, இது பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. சரியாப்பா? ரைட். ஓகே. பெருநர் ஆற்றுப்படை, அதாவது வந்த விருந்தினர்களை 7 அடி பின் சென்று நம்ம போய் வழி அனுப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்றது பொருணர் ஆற்றுப்படை. நற்றினை அப்படின்னா அல்லில் ஆயினும் விருந்தினர் வரின் உவக்கும்னு இருக்கும்பா. சரியா? அப்படின்னா என்னன்னா, இரவு நேரத்துல வந்தாலும் விருந்தினர்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்றது நற்றினை. வாழை பனைய வச்சு அதுக்கு பதில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னது புறநானூறுன்னு இருக்கும். சரி, ரைட். ஓகே. கீழ்காணும் பொருள்களில் சரியற்றது எது? விசும்பு நிலம் அப்படின்றது சரியற்றது. ஏன்னா விசும்புனா வானம், நிலம்னா அசும்பு. சரியா? கீழ்காண்பதில் அடுக்கு தொடர் எது? ஆப்ஷன் டி ஊழ். ஊழ் ரொம்ப முக்கியம்பா. ஊழ்னா யுகம். அப்ப அதுக்கு பொருள் இருக்கு. சரியா? இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுக்கு தொடர் இரட்டை கிளவி சார்ந்து கொஸ்டின் கேட்டுறாங்க. போன தடவை கேட்டாங்க நெரு நெரு என்னன்னு கேட்டிருந்தாங்க. நெரு நெருன்றது இரட்டை கிளவி, போன ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஸ்டின். படபட அப்படின்றதும் இரட்டை கிளவி. வளர்வானம் வினை தொகைப்பா, வினை தொகை வளர்வானம் அப்படின்றது. சரியா?
வளர்வானம், வளர்கின்ற வானம், வளரப்போகும் வானம். அப்ப 3 இதையும் உணர்த்தி வர்றது வளர்வானம் அப்படின்றது வினைத்தொகை. ஊழ் அப்படின்றது அடுக்கு தொடர். அடுத்து தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் என்னன்னா மரபு வலு. ஏன்னா தென்னந்தோப்புன்றதான் மரபு, தென்னந்தோட்டம்னு கொடுத்திருக்காங்க, அது மரபு வலு. சரியா? இடவலு அப்படின்னா அவன் வந்தேன், எடுத்துக்காட்டு அவன் வந்தேன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவன் வந்தான்னு தான் சொல்லணும். இப்ப அவன் வந்தேன்றது இடவலு. திணைவலு அப்படின்றது என்னன்னா இப்ப அண்ணன் வந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் அண்ணன் வந்தது. இப்ப வந்தான் உயர்திணை தான் வரணும், ஆனா ஒரு மேல இருக்க பாசனால வந்தது அப்படின்னு அக்ரிணையில சொல்றோம், அப்ப திணை. சரியா? அப்ப திணைவலு அண்ணன் வந்தது அப்படின்றது. வினாவலுன்றது நம்மளுக்கு தெரியும்பா, படிக்கிறியா அப்படின்னு கேட்டா இல்ல விளையாட போறேன்னு சம்பந்தம் இல்லாம பேசுறது என்ன அப்படின்னா வினாவலு. அடுத்து பாருங்க, நீ விளையாடவில்லையா என்னும் வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல் விடை. சரியாப்பா? ரொம்ப முக்கியமானது. இங்க பாருங்களேன், இப்போ ஒரு வேலை செய்ய போறோம் அப்படின்னா இல்ல இந்த வேலை செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு சொன்னா உருவது கூறல். இல்ல இது நடந்துகிட்டு இருக்குன்னா உற்றது உரைத்தல். இப்போ நீ விளையாடவில்லையா என்னும் கேள்விக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னா உற்றது உரைத்தல். இப்போ உற்றத சொல்றாரு, ஏன் விளையாடல அப்படின்னா இப்ப எனக்கு கால் வலிக்குது, இப்ப உற்றது கால் வலிக்கிறது. விளையாடவில்லையா என்னும் கேள்விக்கு கால் வலிக்கும் உருவது கூறல். நீ வரப்போறத சொல்றது உருவது கூறல். சரியா? அடுத்து இனமொழி விடை. உனக்கு பாட தெரியுமான்னு கேட்டா அதுக்கு இனமான இல்ல எனக்கு ஆட தெரியும் அப்படின்னு சொல்றது. உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னா இல்ல அதுக்கு இனமா கவிதை எழுத தெரியும் அப்படின்னு பதில் சொல்றது. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா கொஞ்சம் எகத்தாளமா பேசுற மாதிரி வரும்பா. நீ விளையாட வர்றியா, விளையாட வராம இருப்பேனா நானு அப்படின்னு கேட்பாங்களா, விளையாட வராம இருப்பேனா, அது வினா எதிர் வினாதல். அடுத்து 88, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏப்பா. காருகர் அப்படின்னா நெய்பவர், பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணுள் வினைஞர் ஓவியர். ஓகேப்பா. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கலோசை. துள்ளலோசை வந்து கலிப்பா, கலிப்பா துள்ளலோசை. செப்பலோசை வெண்பா, அகவலோசை அகவற்பா. இது எப்படிப்பா ஷார்ட்கட்டா ஞாபகம் வைக்கலாம்? அதாவது களி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா துள்ளிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கும் களி சாப்பிட்டோம்னா. அப்ப களிப்பா துள்ளலோசை. செப்பலோசை வெண்பா, வெள்ளை கலர் செருப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, வெண்பா. வஞ்சிப்பானா தூங்கலோசை. இப்ப இந்த சின்ன பிள்ளையில திட்டுக்கிட்டே இருந்தோம் வஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அழுதுகிட்டே போய் தூங்கிடுவாங்க, அப்ப வஞ்சிப்பா தூங்கலோசை. அகவலோசை அகவற்பா, அப்படியே டைரக்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்து, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா, அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. இது வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர் நம்மளுக்கு. அரியா விடை. இங்க நகர பேருந்து நிற்குமான்னு வழிபோக்கர் ஒருத்தவங்க கேட்கறது அவங்க தெரியாம கேட்கிறாங்க, அரியா வினா. சரியா? அடுத்து, அதோ அங்கு நிற்கும் மற்றொருவர் கூறுவது, அப்ப அதை காமிச்சு அங்க நிக்கும்னு சொல்றது விடை. சரியா? சோ இந்த டெஸ்ட் விருப்பம் இருக்கவங்க 8666772290 அப்படின்ற நம்பருக்கு 20 rupees சென்ட் பண்ணலாம்பா விருப்பப்படுறவங்க. சப்போஸ் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இல்ல அப்படின்னாலும் 20 rupees சென்ட் பண்ணிட்டு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் தமிழா இங்கிலீஷான்னு சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ரெண்டுலயுமே பைலிங்குவல்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. சோ 91 பாருங்க, கரெக்ட் ஆன்சர். Choose the appropriate person. We have been living in Chennai for 8 years அப்படின்னு. அடுத்து 92 பாருங்க, idioms and phrases கொடுத்திருக்காங்க. dullest dishwater அப்படின்னா என்னன்னா போர் அடிக்கிறது, அதுதான் dullest dishwater. அடுத்து 93 ஆப்ஷன் ஏப்பா, சினானிம்ஸ் கொடுத்திருக்காங்க, இத பொருத்தி பாத்துக்கங்க. அடுத்து 94, choose the suitable tags. nobody called அப்படின்னா did they. சரியா? அடுத்து 95, the restaurant has some the best chefs in the town dash their service is excellent அப்படின்னா moreover their service is excellent. அடுத்து IFSC, அந்த IFSC கோடுனா என்னப்பா, இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோடு. சரியா? நம்ம கேட்பாங்கல்ல பேங்க்ல IFSC கோடு சொல்லுங்க அப்படின்னு. IFSC கோடுனா என்னன்னா இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோட். சரியா? அடுத்து 97 பாருங்க, ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. சப்போர்ட் அப்படின்னா என்னன்னா என்டியூர். அடுத்து செலக்ட் தி அப்ரோப்ரியேட் சப்ஸ்டிடியூட் தி அண்டர்லைன் செக்மெண்ட் ஆஃப் தி கிவன் சென்டென்ஸ். இதுக்கு பதிலா சப்ஸ்டிடியூஷன் வேர்டு கேட்டிருக்காங்க. சரியா? 98,
என்ன அப்படின்னா he is studying in the class அப்படின்றது he was playing னு போட்டா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். சரி ரைட். அடுத்தது 99 convert the active voice sentence into passive voice sentence by supplying the appropriate passive verb form. She will not recognize us. We dash by her அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? We will not be recognized by her. அடுத்து match the following கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பா. சரியா? பியூட்டின்றது நவுன், பிரிட்டின்றது அட்ஜெக்டிவ், நீட்லி அட்வெர்ப், அன்லெஸ் அப்படின்றது கன்ஜெக்ஷன். சோ உங்களுக்கு ஜிகே பார்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. இந்த மேக்ஸுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம்ப்பா. சரியா? எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் ஓட நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கோம். சோ ஜாயின் பண்றவங்க டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. போன டெஸ்ட்ல ஒரு கொஸ்டினுக்கு வந்து கீ ஆன்சர் தவறா கொடுத்திருந்தோம், அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒண்ணு என்னன்னா வினா எண் 66 12வது சட்ட திருத்தம் என்னன்னா இந்திய ஒன்றியத்தில் கோவா டையூ டாம் இணைக்கப்பட்டது 12வது சட்ட திருத்தம் 1962. நம்ம 10ன்னு கொடுத்திருந்தோம். ஆக்சுவலா 10 என்னன்னா தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி இணைக்கப்பட்டது 10வது சட்ட திருத்தம். அதே மாதிரி இந்த பாருங்க கீழ்காணும் மாநில பட்டியலில் பொருந்தாதது எதுன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏன்னா தொழிற்சங்கங்கள் வந்து நம்மளுக்கு பொது பட்டியல்ல வந்துடும், மிச்ச 3 மாநில பட்டியல். சோ போன டெஸ்டுக்குரியதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க மறந்துடாம. அது போக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்ப்பா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷனோடவே உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் குரூப் 2க்கும் 4க்கும். சோ விருப்பப்படுறவங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? 8667722090 அப்படின்ற நம்பருக்கு 886677222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க சேம் நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம உங்களை க்ளோஸ் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். ஜனவரி 14ல இருந்து கிளாஸஸ் வந்து துவங்குது. அதுக்கான ஷெட்யூல் வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு திங்கக்கிழமை கொடுத்துறேன்ப்பா. நன்றி.